சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தாமே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தையும் இந்த நேரத்தையும் தந்த தேவனுக்கு இந்த நிர்வாகத்திற்கும் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நேற்றைய தினத்திலும் முந்தைய தினத்திலும் பார்த்தோம், யார் அந்த கல்கி என்று பார்த்தால், இஸ்லாமியர்கள் எங்கள் நபிகள் நாயகம்தான் அந்த கல்கி என்று முரண்டு பிடித்து நிற்கிறதை பார்த்தோம். அதை பகிரங்கமாக பல லட்சம் மக்கள் மத்தியிலே அவர்கள் உரைத்ததை பார்த்தோம். பின்பு பார்ப்பீர்கள் என்றால் முகமதுவோட பெயர் அங்கு போட்டு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தோம். போட்டு இருக்கிறதா என்று பார்க்கையிலே அநேக காரியங்கள் அங்கு வெளிப்பட்டது. என்ன போட்டு இருக்கிறது? அவர் எங்கிருந்து வருவார்? அவர் லிங்க சிருஷ்டி, அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராயிருப்பார். அவர் பார்ப்பீர்கள் என்றால் அவர் வெளிநாட்டவராயிருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் பாலைவன பகுதியிலிருந்து வருகிறவராயிருப்பார். குடுமி அவரிடத்தில் இருக்காது. தாடி வைத்திருப்பார். அது மாத்திரமல்ல, பன்றிக்கறியை உண்ண மாட்டார்கள், மற்றதையெல்லாம் உண்பார்கள். இப்படியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அவர்கள் சத்தம் இடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று அநேக அவர்களுடைய கூறுகளையும் அந்த காரியங்களை எல்லாம் பார்த்தோம். அது பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கூறப்பட்டதை பின்னும் முன்பாக பார்க்கும் பொழுது அது பிசாசின் மதத்தை துவக்கி வைத்தவருடைய பெயர் என்று கூறுகிறது. இனியும் அவர்கள் ஆமாம் எங்களுதான் என்று எடுத்துக்கொண்டார்கள் என்றால் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒன்றும் அதில் எந்த ஒரு தடையும் ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் இது என்று நாங்கள் சொல்லவில்லை. இதுதான் அவர்களுடைய நபிகள் நாயகத்திற்கு உரியது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்காக நன்றி. அவர்களே அதை ஒப்புக்கொள்கிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. அதற்காக அவர்களுக்கு நன்றி தான் நான் சொல்ல வேண்டும். நீங்கள் தெளிவாக 2 நாட்களாக பார்த்திருப்பீர்கள். இந்த நாளிலும் யார் அந்த கல்கி, யார் அந்த கல்கி என்ற தலைப்புக்குள்ளாக நாம் நுழைவதற்கதாக இருக்கிறோம். அந்த யார் அந்த கல்கி என்ற விவரத்திற்குள் நாம் செல்லத்தக்கதாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எப்பொழுதும் கூட பார்ப்பீர்கள் என்றால் இந்த கல்கி அவதாரம், இந்த கல்கி அவதாரம் என்பது இப்படியாக அவர் இதை வைத்துதான் சொல்லுகிறது. வெள்ளை குதிரை மேல் வருவார். அவர் பார்ப்பீர்கள் என்றால் பட்டயம் வைத்திருப்பார். இதெல்லாம் வைத்து இது சொன்னார். அதுக்கும் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி 1000 பேர் வராங்க, ஆனால் மற்றது எல்லாம் நிறைவேறினாதான் அது கல்கி அவதாரத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்று நாம் அதற்கு அப்புறம் பின்பு பல விஷயத்தை பார்த்தோம். இப்பொழுது திரும்பவும் அந்த காரியத்தை நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். கல்கி அவதாரம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக இருக்கும். கல்கி அவதாரம் என்பது இந்து சமயத்தின் கூற்றுப்படி விஷ்ணு பகவானினுடைய காரியமாக காணப்படுகிறது. 10வது அவதாரமாக அது இறுதியமானதமாக காணப்படுகிறது. கல்கி என்பதற்கு காலம் என்று காணப்பட்டது. காலம் என்றால் முடிவின் காலம், முடித்து துவங்குகிறவர் என்றும் பார்த்தோம். அப்படி இருக்க இதற்கு இவர் எந்த விதத்திலும் அதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது சம்பாலா கிராமத்தின் முக்கியஸ்தரான விஷ்ணுவஸ் என்பவருக்கு அவரது மனைவிக்கும் சுமதி என்பவருக்கும் பிறப்பார் என பாகவத புராணத்திலே காணத்தக்கதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் எங்கு பிறப்பார்கள், அவர் யாருக்கு பிறப்பார்கள் என்று இந்த காரியத்திலே கூறப்படுகிறது. சம்பாலா என்பதின் பொருள் அமைதி மற்றும் அமைதி என்று ஒரு நகரம் இருக்கிறதா என்று பார்த்தீர்களா? எங்கும் கிடையாது. அமைதி என்ற ஒரு நகரமே கிடையாது. இப்படி இருக்க இந்த உலகத்தை குறித்து அநேகர் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பாலா என்ற கிராமம் எங்கே இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று அநேக ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அவருடைய துருப்புகளை அனுப்பியிருக்கிறார்.
உலகத்துக்கே அறிஞ்ச ஹிட்லர் அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் என்றெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை அவரும் படித்துவிட்டு ஆர்வத்தோடு இது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் என்று அவர்கள் யோசித்த வண்ணமாக ஹிட்லர் அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பினார். ஹிட்லர் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு குழுவை அனுப்பி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த சம்பாலா என்ற கிராமம் எங்கே இருக்கிறது தேடி பாருங்கன்னார். தேடி எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. அது பிரத்யேகமாக வட இந்தியாவிலே பார்த்தார்கள். வட இந்தியாவில் எங்கும் காணப்படவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் இதை குறித்து எதுவும் காணப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை அதாவது இந்த கல்கி அவதாரத்தை பற்றி அதிகமாக நம்பியவர் ஹிட்லர். நம்பியவர் மாத்திரமல்ல, அந்த கிராமத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பினார் என்பதையும் படித்திருக்கிறேன். இப்படி இருக்க அங்கே எதுவும் கிடைக்கவில்லை. ஆயினும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த கல்கி அவதாரத்திலே அந்த ஊர் கடல் சூழ்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடல் சூழ்ந்து இருக்கும் என்ற காரியத்தை அவர்கள் சொல்வதனாலே அது தென்னிந்தியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென்னிந்தியாவிலையும் அப்படி ஒரு ஊர் இல்லை. சரி, அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவாக இருக்கும். சுற்றிலும் 4 புறமும் அங்கே கடல் இருப்பதினாலே அது ஸ்ரீலங்காவாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் ஸ்ரீலங்காவை பார்க்கிறார்கள். அங்கும் காணப்படவில்லை. இப்படியாக எங்கும் காணாத ஒரு விஷயம் அந்த சம்பாலா. சம்பாலா என்பதன் பொருள் அமைதி மற்றும் பாதுகாப்பு என்பதாகும். அதாவது இந்த சம்பாலா என்பதை லிட்டரலா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த உலகத்துல. அம்மா வந்துட்டாங்களா? இருக்கிறேன். ஓகே. சம்பாலா என்பதை லிட்டரலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதை லிட்டரலா பார்க்கணும், எதை மறைப்பொருளா பார்க்கணும் இருக்குது. வேதங்களில் எழுதியிருக்கிற பல விஷயங்கள் மறைப்பொருள். எல்லாவற்றையும் மறைப்பொருளாய் பார்ப்பதும் தவறு, எல்லாவற்றையும் லிட்டரலாக பார்க்கறதும் தவறு. இங்கே சம்பாலா என்ற ஊரை லிட்டரலாக பார்த்துட்டு இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஹிட்லர் தேடி பார்த்துட்டார், கிடைக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு அர்த்தத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருள் என்ன? அமைதி. அந்த ஊர் அமைதியான ஊர், அந்த ஊர் பாதுகாப்பான ஊர். எந்த ஊர் உலகத்தில் பாதுகாப்பும் அமைதியும் நிறைஞ்சு இருக்குது? எங்கே பாரு யுத்தம், எங்கே பாரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கும் இக்கத்து வீட்டுக்கும் சண்டை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, எதுவுமே இல்லாத ஊர் தான் அமைதி. பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சண்டை, முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் சண்டை. இப்படி இல்லாத ஒரு ஊர் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கூட கிடையாது. ஒரே ஒரு ஊர் கூட கிடையாது. அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். அதற்கு ஒரு விடை எனக்கு தேவன் கொடுத்தார். பரலோகம் மாத்திரமே அமைதியும் பாதுகாப்புமானது. அப்படி என்றால் அந்த சம்பாலா அந்த பரலோகம் என்றால் அங்கே தான் அவர் இருக்கணும். யார்? கல்கி இருக்கணும். கல்கி மாத்திரமில்லை, அவங்க அப்பா அந்த ஊரில் இருக்கணும். அவர் அப்பா கடவுள். அவங்க அப்பா கடவுள் விஷ்ணு என்று கூறப்பட்டு இருக்கிறது. விஷ்ணு என்றால் விண்ணில் இருப்பவர். விண் என்ற சொல் விஷ்ணு என்று மறிவியது என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்பாகவே கூறியிருக்கிறோம். விண்ணில் இருக்கக்கூடிய அவரது மகன் அந்த பரலோகத்திலே காணப்படுகிறதா இருக்கிறது. பரலோகம் அமைதி, பரலோகம் பாதுகாப்பு. அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்ததே பரலோகம் என்பதிலே எனக்கு ஒரு ஐயமும் இல்லாதபடி சொல்லுகிறேன். ஏனென்றால் பின்வரும் காரியங்கள் எல்லாம் நேருக்கு நேராக அதற்கு உதாரணமாக காணப்படுவதனாலே இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து பாருங்க, விஷ்ணுயாஸ் என்பதன் பொருள் விஷ்ணு இறைவன். விஷ்ணு என்றால் இறைவன், இறைவனுடைய மகனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இருக்கும் இடமாக இருக்க வேண்டும் இந்த சம்பாலா. ஆகையினால் தான் அது பரலோகம் என்று நான் சொன்னேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பிதாவாகிய தேவன் இறைவனுடைய மகன் அவதரித்தார் என்றால் அந்த அவதார புருஷராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய தேவனாய் இருக்கக்கூடிய அவர்கள் இருவரும் உறைந்து, அதாவது அவர்களுடைய உறைவிடம் எது என்றால் பரலோகம்.
அந்த பரலோகத்திலே அமைதி இருக்கிறது, அந்த பரலோகத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்திலே விஷ்ணு என்ற இறைவன், விண்ணகத்து இறைவன் அங்கே இருக்கிறார். விண்ணகத்து இறைவனுடைய மகனாக கல்கி என்று கடைசி அவதாரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லாதபடி இருக்கிறது. இதை பின்வரும் நேரங்களிலே அநேக காரியம் மூலமாக அதை ஊர்ஜினப்படுத்தத்தக்கதாக தேவன் அநேக காரியத்தை வைத்திருக்கிறார். மேலும் பார்ப்போம். யார் அந்த கல்கி என்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த கல்கி என்று உங்கள் முன்னாக வைக்கிறேன். அதற்கான ஆதாரங்களை மேலும் மேலும் சமர்ப்பிக்கிறேன். பாருங்கள், படிங்க. சுமதி என்பது அமைதியை குறிக்கும். சுமதி என்பதற்கு சு நல்ல, மதி அறிவு என்று அர்த்தப்படும். சமாதான பிரபு என்னப்படும் ஆலோசனை கர்த்தா. சுமதி என்ற கருத்திற்கு என்ன பொருள் கூறப்படுகிறது? எல்லாமே லிட்டரலாக எடுத்துக்கிறாங்க. லிட்டரலாக எடுத்துக்கிட்டால் வேலைக்கு அந்த இது காரியம், அதாவது மறைப்பொருள். ஏனென்றால் மறைப்பொருள் என்பதனால்தான் இந்நாள் வரையும் அந்த சம்பாலான்ற ஊரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இல்லாத ஊர்ல இல்லாத கடவுள் எப்படி பிறப்பார்? அப்படின்னா ஏற்கனவே ஒன்று இருக்க வேண்டும். இருக்கிற இடத்துல இல்லாத ஊர்ல பிறக்க முடியாதுன்றா போல இருக்கிற ஊர்ல இருக்கிற கடவுள் அங்க இருக்க வேண்டும். அவருடைய மகனாக ஒருத்தர் இருக்கணும். அப்படின்னா இது மூணும் நிறைந்து இருக்கிற இடம் பரலோகம் தான். அப்படின்னா அவங்களுடைய அம்மா யாரு என்ன என்பதை பார்ப்பால் சுமதி என்பது அமைதியை குறிக்கும். சுமதி என்றால் அமைதியை குறிக்கும். சுமதி என்பதற்கு சு நல்ல, மதி என்றால் அறிவு அர்த்தப்படும். அப்படி என்றால் இதற்கான ஒப்பீட்டு ஆய்வுகளை பாருங்கள். அதாவது ஏசாயாவின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் எதில் உள்ளோடு பிறக்கக்கூடியவதாய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம் என்றால், அவர் எதன் உள்ளோடு இருக்கிறார் என்பதை பார்த்தோம் என்றால் சமாதான பிரபு. சமாதான பிரபு. மேலே நாம் கூறுகிறோம் சுமதி என்பதற்கு அமைதி. அமைதி என்றால் சமாதானம், சமாதானம் என்றால் அமைதி. அது மாத்திரமல்ல, சுமதி என்பதற்கு நல்ல என்று, மதி என்றால் அறிவு, ஆலோசனை. ஆலோசனை என்றாலும் மதி என்றாலும் ஒரே சொல் வார்த்தையே. மதிக்கு தேவை ஆலோசனை, ஆலோசனைக்கு தேவை மதி. இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஞானத்தில் ஊற்றாய் பிறந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, அப்படி அவர் பிறந்த தெய்வமாய் இருப்பதினால் அவர் நானும் மிகுந்தவரும் ஆலோசனை கர்த்தருமாய் சமாதான பிரபுவாய் இருப்பதினாலே, அதன் பிறப்பில் அதன் அடிப்படையில் பிறந்ததினாலே அதை தாயாக வர்ணித்திருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் முடியும். இதை கட்டாயமாக உங்களை நான் ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. பின்வரும் காரியங்கள் இதற்கு ஊர்ஜனமாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள சொல்ல நான் மாட்டேன். பின்பு பார்ப்போம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். நான் முன்பே உங்களுக்கு கூறினபடி பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தாங்க, எங்கெங்கேயோ தேடினாங்க, பார்த்தாங்க, கிடைக்கல. கடல் சூழ்ந்து இருக்கோன்னதுனால கடல் சூழ்ந்த இடத்தெல்லாம் தேடினாங்க, பார்த்தாங்க, கிடைக்கல. மற்ற நாடுகளில் கூட தேடி பார்த்தாங்க, கிடைக்கல, எங்கேயுமே இல்லை. அப்படின்றதுனால அந்த இடம் எப்படி இருக்குன்றத ஒரு மறைப்பொருளாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மறைப்பொருளை குறித்து அவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பிரச்சனை அதுதான். அங்கே மறைப்பொருளாக சொல்லியிருக்கிறது என்னென்றால், அது கடல் சூழ்ந்த நீர் சூழ்ந்த இடமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பரலோகம் சம்பாலா என்றால் இந்த பரலோகத்தை சுற்றி கடல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரலோகத்தில் கடல் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இங்கேயும் மறைப்பொருள் தான் கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அப்படின்னா இங்கே பரலோகத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன காரியம் நடைபெறுகிறது என்றால், ஒரு ஆரவாரம், திரளான ஜனக்கூட்டத்துடைய ஆரவாரம் நடைபெறுகிறது. இந்த ஜனக்கூட்டம் என்றால் என்ன என்பதை பின்னொரு நேரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அதற்கான காரியத்தை கூறப்படுகிறதை பார்க்கிறோம். கல்கி அவதாரம் பூமியில் தோன்றுவார் என்று சொல்வது வெறும் கற்பனையா, இல்லை ஏதாவது முன் குறிப்புகள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்த போது ஒரு உண்மை தெரிய வந்தது. கல்கி அவதாரம் எடுக்கப் போவது பற்றிய குறிப்பு மகாபாரதத்தில் இருக்கிறது. மார்க்கண்டேய ரிஷி முனிவர் பாண்டவர்களின் மூத்த புதல்வனான தர்மனிடம் உரையாடி கொண்டிருக்கிற போது
ஒரு அந்தண தம்பதியினரின் வயிற்றில் கல்கி அவதரிப்பார் என்றும், மேலும் அவர் போர்க்குணம், விளையாட்டு, கல்வி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார் என்றும் கூறுகிறார். அதோடு அதீத புத்தி கூர்மையும் உடல் வலிமையும் பெற்ற ஆஜானுபாகுவான இளைஞனாக வருவார் என்றும் குறிப்பிடுகிறார். இங்கே பார்ப்பீர்கள் என்றால் திரும்பவும் ஒரு காரியத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. போர் குணமுடையவர். அப்பனா மாட்டிக்கிட்டீங்களா, நல்லா மாட்டிக்கிட்டீங்களான்னு கூட நீங்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்து அப்படியே எப்படி இருப்பாரு? ஏதோ இப்படியா இப்படியோ என்ன இருப்பாரு? அமைதியானவர், அவர் ரொம்ப சாத்விகமானவர், அவர் ரொம்ப அமைதியானவர் என்று தான் நீங்கள் சொல்லுவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்த போது அவர் அமைதியின் சொரூபமாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பிரதான எல்லா தூதருக்கும் அவரே முன்னின்று போர் புரிகிறவர். அவர் முன்னிருந்து தளபதியாக இருந்து போர் புரிகிறவர் என்பதை முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவர் போர்க்குணம் உடையவராகவும் இருக்கிறார். பாவத்தை வீழ்த்தி, அதர்மத்தை வீழ்த்தி நியாயத்தையும், அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தையும் நிலைநாட்டுகிறவராயிருக்கிறார். ஆகையினால் வேறறுக்கக்கூடியவராயிருக்கிறார் என்ற காரியத்தை தான் இங்கு கூறுகிறது. பிசாசினிடத்திலே போர் புரிகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அமைதியான தெய்வம் நினைச்சுக்கிட்டாதீங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அமைதியின் சொரூபமோ, சாந்த சொரூபமோ, அப்படியே அவருக்கு எதிர்முனை ஒன்று. அவர் போர்க்களத்தில் மிகப்பெரிய போர் வீரர் என்பது மாத்திரமல்ல, அடியோடு சாத்தானை வீழ்த்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, பார்ப்பீர்கள் என்றால் அவர் மிகப்பெரிய கல்விமான், ஞானவான். அவருக்கு மிஞ்சிய கல்வி ஞானம் ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் அவரே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோசித்து பாருங்கள், அந்த 12 வயதிலே அந்த பஸ்கா அந்த பண்டிகைக்கு வரும் பொழுது அவர்கள் தான் பிள்ளையை விட்டுவிட்டு போய் விடுகிறார்கள். விட்டு போன பிள்ளையை பார்த்தீர்கள் என்றால் தேடுறாங்க, கிடைக்கல. அந்த சமயத்தில் வந்து பார்க்குறாங்க, ஆலயத்தில் அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை யாரோட இருக்கிறது என்றால் வேத விற்பனர்களோடு, வேத சாஸ்திரிகளோடு உட்காந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையோட நாணத்தை கண்டு, அந்த சிறிய பிள்ளையோட நாணத்தை கண்டு எல்லாரும் வியந்து போய் நின்னாங்களாம். இது எப்படி இவராலே அப்படின்ட்டு. அவர் எழுந்து அந்த எஸ்ரேம் ஆலயத்தில் பிரசங்கித்த போது, இவர் அதிகாரமுள்ளவராய் பிரசங்கிக்கிறாரே, இது எப்படி என்று கேட்டார்களாம். அப்படியாக இவர் மிக ஞானவானும் எல்லாவற்றுக்கும் மேலானவரும். ஏன் அவரை ஞானவான் என்று சொல்வது கூட மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அவர் ஞானவான் அல்ல, ஞானத்தின் ஊற்று. அவரே ஞானம். ஆகையினாலே இங்கே தெளிவாக சொல்லுகிறது. மேலும் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அதோடு அதி புத்தி கூர்மை உடையவர். அவர் ரொம்ப புத்தி கூர்மை உடையவர். ஏன்னா அவரே புத்தியும் சித்தியுமாய் இருக்கிறார். அதோடு ஆஜானு பகவான், அவர் இன்றும் சிரஞ்சீவியாகவே இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இங்கே வந்தாரோ, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, இந்த 2000 வருடம் கடந்தும் அப்படியாகவே இருக்கிறார். இன்னும் எத்தனை 1000 வருஷம் போனாலும் சரி, எத்தனை லட்சம் வருஷம் போனாலும் சரி, அவர் அப்படியாகவே இருப்பார். ஏனென்றால் அவர் தேவகுமாரன், அவர் தேவன். முதல் புரிஞ்சுக்கணும். ஆகையினால அவர் சிரஞ்சீவியாகவே இருப்பார். அவருக்கு வயதே ஆகாது. நோய் என்பது அவரிடத்துல கிடையாது. கால் தழுவ இழுத்துக்கிட்டு போக அவசியம்னா கிடையாது. அவருக்கு முதிர் வயதில் வியாதிப்பட்டு விஷத்தை சாப்பிட்டு அந்த கறியில் விஷம் தடவி கொடுத்துட்டாங்க. ஆடுல அதை தின்னுட்டு வந்த நோய், அதில் வந்த பிரச்சனை தான் லாஸ்ட் வரையும் போகலன்ட்டு குரானில் சொல்கிற மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே இல்லை. ஆகையினாலே உயிர் தெழுந்த தேவன் தாமே இப்பொழுதும் இருக்கிறார். வேதம் பைபிள் மாத்திரம் இதை சொல்லவில்லை, உங்கள் குரானும் சொல்லுகிறது. இப்பொழுதும் அவர் மேலே அல்லாஹ்வுடனே இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு சமமானவர். அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான், அல்லாஹ் என்னளவில் உயர்த்தி கொண்டான் என்றெல்லாம் குரான் சொல்லுகிறதுனால அவர் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க திரும்பவும் வருவார்னு சொல்லுது. இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாங்க. அது நபிகள் நாயகத்தோட சூட்டப் பண்ணுறதை காட்டிலும் அங்கே ஈசா நபின்னு போட்டிருக்குது. அவர் தான் திரும்ப வருவார், அவர் தான் எல்லாத்தையும் முடிப்பார்னு போட்டிருக்குது. அதை சொல்லியிருந்தாவது கொஞ்சம் பெருமைக்குரியதாக இருந்திருக்கும். ஏதோ சொல்ல போய் ஏதோ ஆயிடுச்சு.
என்னவோ சொல்லுவாங்க, சும்மா கடந்த சங்கம் ஊதி கெடுத்தா போல ஊதி கெடுத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல. அப்போ அப்படின்னும் போது சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேறு யாரும் இல்லை என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. மேலும் பார்ப்போம். ஏசாயா 9:6. ரெட்டை வண்டி படிச்சிங்கம்மா போதும். வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவர் சமாதான பிரபு மட்டும் கிடையாது, அவர் வல்லமை உள்ள தேவன். ஆலோசனை கர்த்தர் மாத்திரம் கிடையாது, அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை பாருங்க. அடுத்து பாருங்க. சமுத்திரத்திலிருந்து இதை புல்லா படிங்கம்மா. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்போ இங்க சமுத்திரம் என்பதற்கு முன்பு ஒரு வசனத்தை படித்தோம். அந்த முன்பு ஒரு வசனத்தை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் என்றால் சமுத்திரம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார், மறைப்பொருளாய் வைத்திருக்கிறார். சமுத்திரம் என்று தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்ட காரியம் திரளான ஜனங்கள் என்று கூறப்படுகிறதை நாம் பார்த்து விடுவோமே, பார்த்துட்டோம்னாலே தெரியும். வெளி 17 அதிகாரம் 1வது வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா இதை லிட்டரலாக எடுத்துக்க கூடாது. சரி, லிட்டரலாக எடுத்துக்கலன்னா இதுக்கு என்னங்க பதில் அப்படின்னா இங்கேயே சொல்றதையும் பார்த்துக்குங்க. வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்படின்னா தண்ணீர், கடல், சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனங்களிலே மறைப்பொருளாக இருக்கிறது. என்ன என்றால் அது ஜனங்கள், ஜன கூட்டங்கள் என்று அர்த்தமாம். அப்படி என்றால் திரளான தண்ணீர் மத்தியிலே திரளான சமுத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. எப்பொழுது என்றால் பின்வரும் நாட்களிலே என்ன நடக்க போகிறதோ அதை தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறார்கள். அப்பொழுது மகா ஜனங்கள் கூடி ஆராவரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரலோகம் தாமே அது மக்கள் திரளினாலே. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் கூட்டம் கூட்டினாங்கன்னா, ஜாகிர் நாயக்கே கூட பேசியிருக்காரு, கடல் போன்று அப்படின்னு மக்கள் கூட்டம் இருக்கிறது பார்த்தா. இப்போ அப்படின்னா கடல் போன்று அப்படின்னா அதிகமான மக்கள், அதிகமான ஆட்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அதை சமுத்திரம் போல, கடல் போன்று என்று சொல்லக்கூடிய வர்ணனை வார்த்தைகளை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையினால் நன்றாக புரிஞ்சிருப்பீங்க, தண்ணீர் கடல் சூழ்ந்த அந்த பகுதி அப்படின்னு கல்கி அவதாரத்தில் போட்டிருக்குது. அப்படின்னா மக்கள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும், அது அமைதியான இடமா இருக்கும், அது சமாதானத்தின் இடமா இருக்கும். அப்படின்னா பரலோகம் மாத்திரம்தான். அது மாத்திரமில்லை, பரலோகத்தில் விண்ணக தந்தை இருக்கிறாரு. பரலோகத்தில் விண்ணக தந்தையோட மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆகையினாலே அதுவே எல்லாவற்றுக்கும் சால பொருந்ததாய் இருக்கிறது என்பதிலே எந்த ஐயமும் இல்லை என்று பார்க்கிறோம். மேலும் ஒரு சில காரியத்தை பார்ப்போம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த மனிதர்கள் எப்படியேப்பட்டவர்கள் என்றால், நம்மளுடைய மாமிச சிந்தைகள் அவரிடத்தில் இல்லாதபடிக்கு தேவனுக்குரிய சிந்தைகளை நீங்கள் வைத்து பார்ப்பீர்கள் என்றால் தேவனாலே பிறந்த அந்த சிந்தனை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புலப்படும். இல்லை என்றால் அது புலப்படாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்பொழுது பாருங்க, இந்த தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. ஒருவர் தான் இருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் தான். அவர் பரலோகத்திலே இப்பொழுது இருக்கிறார். அவருடைய விண்ணக தந்தை அங்கே இருக்கிறார். பரலோகம் இருக்கிறது. பரலோகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அநேக ஜனக்கூட்டம் கூட போகிறது. அதுதான் திரளான தண்ணீர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ
ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். தெளிவாக ஒரு விஷயத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அமைதியின் சொரூபம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சம்பாலா என்ற அந்த பரலோகத்திலே விண்ணக தந்தை என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல் வருகிறார். வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார். யோசித்து பாருங்க, இது உண்மையா அது உண்மையா? அநேக காரியங்களை வருகின்ற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களோடு சந்தித்து இதற்கான அநேக காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன். இந்த வெள்ளை குதிரை மேலே வருகிறவர் யார்? பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அப்படி என்றால் அவர் புறப்படுகிற இடம் பரலோகம். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்ட நகரம் சம்பாலா. சம்பாலா என்ற அந்த பரலோகத்திலிருந்து ஒருவர் பெறப்படுவார். அவர் யாரா இருப்பார்? அவர் தேவனுடைய பிள்ளையாயிருப்பார். அவருடைய அப்பா தேவனாயிருப்பார். அவர் தேவனுடைய பிள்ளையாயிருப்பார். அவர் புறப்படுவார். எப்படி புறப்படுவார்? வெள்ளை குதிரையில புறப்படுவார். வெள்ளை குதிரையில் புறப்படுற அவரு காணப்பட ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் என்ற காரியத்திலே அவர் பார்க்கிறீர்கள் என்றால் அவர் நீதியாய் நியாயம் தீர்க்க யுத்தம் பண்ணுகிறார். எண்ட் ஆஃப் டேக்காக யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரராய் வருகிறார். இது எல்லாம் மறைப்பொருளின் ரகசியம். இந்த உலகத்தின் காரியத்திற்காக உலக நாடுகளை பிடிக்கக்கூடியதற்காக வாள் ஏந்தியவர் தான் உங்கள் நபிகள் நாயகம். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றல, வாளின் முனையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர்கள். எல்லா காரியமும் அங்கே நிறைவேறப்பட்டது. ஆனால் அது மனித சித்தத்தினாலே மனித உலகை பிடிக்கக்கூடிய காரியம், நாடுகளின் ஆசையினாலே உண்டானதை தவிர இங்கு சொல்லுகிற ரகசியம் அங்கு சொன்னது வெளியரங்கமானது. அவர்கள் நியாயத்திற்காக யுத்தம் பண்ணவில்லை. அவர்கள் நாடு பிடிப்பதற்காக யுத்தம் பண்ணார்கள். பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டார்கள். அடிமைகளை பிடித்தார்கள். அடிமைகளை பிடித்து விற்றார்கள். பெண் அடிமைகளை விற்றது மாத்திரமல்ல, அவர்கள் புணர்ந்தார்கள். அநேக காரியங்களை அளித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் எத்தனை பெண்மார்களை அவர்களுடைய தாலியை அறுக்கத்தக்கதாக உருவாக்கப்பட்டதே யுத்தங்கள். அதை இதோடு ஒப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கல்கி உலகத்தின் முடிவு. அவர் பாவத்தை அறுக்கத்தக்கதாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தாரோ செஞ்சது எல்லாமே இருந்தா கூட சரி, அது நியாயம்னு எல்லாம் இருந்தா கூட சரி, அவர்கள் வாழ்வதற்காக யுத்தம் பண்ணார்களே ஒழிய அவர்கள் பாவத்தை அறுக்கத்தக்கதாக யுத்தம் பண்ணவில்லை. அவர்கள் நாடு பிடிக்க வேண்டும் என்று யுத்தம் பண்ணார்களே ஒழிய தேவனை குறித்து ஒரு காரியத்தை இது கிடையாது. இப்படி கத்தியை காட்டி கடவுளுக்கு மாத்துறது அது மாற்றம் அல்ல. மனதை ஊடுருவி இந்த மனதிலே தேவனுடைய வார்த்தையை விதைத்து அது விளைந்து வெளியே மலர்ந்தால் ஒழிய அதை கத்தியை காட்டி மிரட்டி வந்தது ஒரு மார்க்கம் அல்ல. முதலாவது புரிந்து கொள்ளுங்க. ஆகையினாலே ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் கத்தி முனையிலே தான் நீங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினீர்கள் என்பதை சற்று பின்னோக்கி யோசித்து பாருங்கள். நான் சொல்வது தவறில்லை என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் உங்களிடத்துல குரானை எடுத்துக்கொண்டு ஐயா குரான் இப்படி இருக்குது, இந்த குரான்ல இந்த மாதிரி சத்தியம் இருக்கு, இந்த இறைவனை வணங்குங்க நல்லதுன்னு சொல்லி உங்களை மாத்தினாங்க. எத்தனை பேர் அப்படி மாறினீங்க? அவங்களை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் மாறிய அத்தனை இஸ்லாமியரும், அதிகப்படியான இஸ்லாமியர்கள் மாற்றப்பட்டது கத்தி முனையிலே. இல்லை என்றால் ஜிஸ்யா வரி கட்ட வேண்டும், இல்லை என்றால் மார்க்கை வாங்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன். இது நாங்க சொல்லல, உங்க குரான்ல எழுதியிருக்க, உங்களுடைய குரானின் துணை புத்தகங்களில் எழுதியிருக்கிறது நான் கூறுகிறேன். மார்க்கை வாழ்க்கால் வாங்கி போடுவாங்கன்னா அதுக்கு மேல யார் அங்க நிப்பா? வா நானும் இஸ்லாமா மாறிக்கிறேன்.
இல்லாட்டோ ஜிஸ்யா வரி கட்டணும்னா யார் கட்ட முடியும்? முடியல. சரி, இஸ்லாமா மாறிக்கிறேன். இப்படிதான் இன்னைக்கு 180 கோடி இஸ்லாமியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலவர்கள் இப்பொழுது படித்திருக்கலாம். அந்த நாளிலே குரானை எடுத்துக்கொண்டு போய் குரானை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கற்பித்து குரானை சொல்வதன் மூலமாக ஒருவர் இஸ்லாமாய் மாறினார் என்பதை உங்கள் சரித்திரத்தில் காண்பீங்கள். இல்லை, அவர்களை இஸ்லாமுக்கு மாற்றிவிட்டு குரானை சொல்லி தந்து இருப்பீர்கள். ஆகையினால கிறிஸ்துவம் அப்படி அல்ல. எந்த கத்தி முனையிலையும் யாரையும் மாற்றியதல்ல. கிறிஸ்துவம் தன் ஜீவனை கொடுத்து கிறிஸ்துவம் உருவானது. இரத்த சாட்சிகளினாலே எல்லாம் உருவானது. ஆகையினாலே இங்கு கூறக்கூடிய குதிரையிலே வருகிறவர் யார்? பரலோகத்திலிருந்து பெறப்படுகிறவர் யார்? அந்த சம்பாலா என்பது எந்த ஊர்? அது பரலோகமே. அங்குதான் சமாதானம், அங்குதான் அமைதி, அங்குதான் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்குதான் விண்ணக தந்தை விஷ்ணு இருக்கிறார். அங்குதான் விண்ணக தந்தையாகிய விஷ்ணுவுடைய மகன் இருக்கிறார். அவரும் விண்ணிலிருந்து இறங்கினவர் என்பதினால் அவர் விண்ணிலிருந்து இறங்கின தேவன். விண்ணு என்ற சொல் விஷ்ணு என்று மறிவியது. அப்படியேப்பட்ட அந்த தேவனை குறித்து தான் இங்கு கல்கி அவதாரத்தில் கூறப்பட்டு இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது தொடக்கத்தின் புள்ளியை வைத்திருக்கிறேன். முடிவு இன்னும் அதிகமாக இருக்கிறதை நாம் தொடர்ந்து திங்கட்கிழமையிலிருந்து பார்ப்போம். ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, ஒரு வெள்ளை குதிரை மேலே ஒருத்தர் போய் ஏறி வராருங்க. பின்பு பரலோகம் திறக்கப்பட்டது. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர். அவர் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். இவரை குறித்து தான் அங்க எழுதி இருக்குது என்பதை நீங்கள் மேலும் 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 பார்க்க போகிறீர்கள். யார் அந்த கல்கி? அந்த யார் அந்த வெள்ளை குதிரையின் மேல் வருகிறவர்? எங்கே அந்த சம்பாலா கிராமம்? அந்த சம்பாலா கிராமத்திலே விஷ்ணுடைய மகன் இயேசு கிறிஸ்து, விண்ணக தந்தையின் மகன் இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நீங்களும் நானும் மறந்து விட்டோமா? யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தின் தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து இன்றும் என்றும் வழி நடத்தத்தக்கதாக நாளைய மறுதினத்திலே, அதாவது திங்கள் கிழமையிலே மறுபடியுமாக உங்களை சந்திக்க மட்டுமாக தேவன் உங்களோடு இருப்பார். வெள்ளை குதிரையிலே ஏறி வருகிறவர் உங்களோடு இருப்பார். அந்த கல்கியின் அவதாரம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். உங்களையும் என்னை காத்து வழி நடத்துவார். இதை உலகமெங்கும் எடுத்து பறைசாற்றுங்கள். இன்று துவக்க புள்ளியை தான் வைத்திருக்கிறேன், உள்ளே நுழையவில்லை. நாம் பார்ப்போம் வருகின்ற வாரங்களிலே. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லுங்கள். அநேகர் காணத்தக்கதாக கொண்டு செல்லுங்கள். அநேகருக்கு புரியத்தக்கதாக இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு அன்பளிப்பாக இதை கொடுங்கள். இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் தருகிறேன், இதை மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக காட்டுங்க. அவங்க எல்லாம் பார்த்து யார் அந்த கல்கி என்று பார்க்கட்டும். யார் ஒருவர் வெள்ளை குதிரையிலிருந்து வரார், எந்த சம்பாலா இடத்துல இருந்து வருகிறாரா என்பதை புரிந்து கொள்ளட்டும். அநேக காரியங்களை வருகிற வாரங்களில் பார்க்க போகிறோம். அதற்காக தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாகவும் இந்த காரியத்தை செய்யத்தக்கதான ஞானத்தையும் புத்தியும் அடியனுக்கு தரத்தக்கதாகவும் நீங்கள் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விரைவிலே தேவன் உங்களை சந்திக்கத்தக்கதாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து விடைபெற்று திங்கட்கிழமை உங்களை மீண்டுமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமென்.